நன்றியுரையாற்ற நமது பிரின்சிபல் சுகன்யா குழந்தைவேல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோக்ராம்லாம். இது நமக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இல்லையா? எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எங்களுக்கு பழைய கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே, செயற்குழு, நிர்வாக குழு உறுப்பினர்கள் எல்லாரும் வந்து சிறப்பித்தது, எங்களுடைய சிறப்பு விருந்தினர் நம்மளோட இன்றைக்கி சேர்ந்துக்கிட்டதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் இந்த நிகழ்ச்சி அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை ஆர்கனைஸ் பண்ணுறது. கிட்டத்தட்ட 3-4 மாதங்களாக இது நல்லா பிளான் பண்ணி இது பண்ணணும். கொஞ்சம் டைம் அதிகம் ஆகிடுச்சு. ஆனாலும் பொறுமையாக இவ்வளோ பேரண்ட்ஸ் உட்காந்துருக்கீங்கன்னா நாங்கள்லாம் ஏதோ ஒரு கொடுத்து வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தில் இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா வாலண்டியர்ஸ், தன்னார்வலர்கள் மட்டும் இங்கே இல்லைன்னா எங்களால் எதுவும் பண்ண முடியாது. பேரண்ட்ஸ் கோஆப்ரேட் பண்ணுறீங்க, நிறைய விஷயத்தில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸு, பேரண்ட்ஸ் எல்லாருமே இங்கே என்ன சொல்கிறது, எங்களோட பேக் போனாக இருக்கீங்க. கிட்ஸுக்காக உங்களோட குழந்தைங்களுக்குன்னு மட்டும் இல்லாமல் எல்லா குழந்தைங்களுக்காகவும் நீங்கள் வேலை செய்கிறீங்க. இது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது எங்களுக்கு. அடுத்து இந்த நம்மளோட ப்ரோக்ராம்ஸ்லாம் நடந்துச்சு இல்லைங்களா? இந்த ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். 2 மாதம் தான் டைம் கொடுத்தோம். அந்த 2 மாத கால இடைவெளியில் குழந்தைங்களை எவ்வளோ நல்லா ட்ரெயின் பண்ண முடியுமோ நீங்கள் ப்ரோக்ராமை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணாங்க. டே அண்ட் நைட்டு மழைன்னு கூட பார்க்காம சில ப்ராக்டிஸ்லாம் போனது நாங்கள் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். ரொம்ப தேங்க்ஸுங்க அதுக்கு. அடுத்து கிராஜுவேட்டட் கிட்ஸ். இங்கே தமிழ் ஸ்கூல் 8 ஆண்டுகள்ங்கிறது இது சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு வருடமும் அவங்க எல்லா நாளும் கிளாஸ் அட்டன் பண்ணி அவங்க ப்ராப்பராக எல்லாம் முடித்து வெளில வரும்போது அந்த சான்றிதழை கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க முகத்தில் சந்தோஷம் மட்டும் இல்லை, அப்பா முடிச்சிட்டேன்டா தமிழ் ஸ்கூல்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெருமூச்சும் அவங்க முகத்தில் தெரியுது. குழந்தைங்களுக்கும் நன்றி. இதில் நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும்னா இந்த ப்ரோக்ராம், நம்மளோட ஆனுவல் டே ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா? நீங்கள் இங்கே ஒரு குழந்தைங்க ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா அங்கே பின்னாடி 4 பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ப்ளஸ் அங்கே ஒருத்தர் நமக்கு ஸ்டேஜுக்கு மேலே உட்காந்து இந்த ஸ்லைட்ஸ்லாம் ப்ராப்பராக எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃபுல் கோஆர்டினேஷனும் இல்லைன்னா இந்த ஈவெண்ட் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காது. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆனுவல் டே ஒருங்கிணைப்பாளர்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ வெளியில் கிளம்பும் போது உங்களுக்கு ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ரவி அண்ட் சலீம் சார். இவங்களை நம்ம என்ன சொல்கிறது, எவ்வளோ பாராட்டினாலும் தகும். காம்படிஷன் சர்டிஃபிகேட் இது என்னோடய ஸ்பெஷல் மென்ஷன். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 600-700 சர்டிஃபிகேட், எனக்கு தெரிஞ்சு 800 சான்றிதழ்கள், காம்படிஷன் வின்னர்ஸ் ஆகட்டும், அட்டண்டன்ஸு, அது இல்லாமல் பார்ட்டிசிபெண்ட் எவ்வளோ காம்படிஷனில் குழந்தைங்க பங்கெடுத்துக்கிட்டாங்களோ அவ்வளவுக்கும் 2 பேர் உட்காந்து சர்டிஃபிகேட் எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த டீச்சர்ஸை நான் இங்கே கண்டிப்பாக கூப்பிடணும். டீச்சர் கலை அண்ட் பாக்யலக்ஷ்மி. கிட்டத்தட்ட 800 சர்டிஃபிகேட் போல் அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க. 10 மணி 12 மணி எந்நேரம் ஆனாலும் கால் பண்ணுனா இவங்க எடுத்து எனக்கு எழுதி கொடுப்பாங்க. கொண்டு போய் கொடுத்துட்டு மட்டும்தான் வந்தேன். வீடு தேடி எனக்கு சர்டிஃபிகேட் வந்துடுச்சு. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லா பேரண்ட்ஸ்க்கும், எங்களோட இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த எங்களோட சீஃப் கெஸ்ட்டுக்கும், அதாவது முன்னாள் செயற்குழு நிர்வாக உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், குழந்தைகள் வந்திருக்க பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிங்க. இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த சியாட்டல் தமிழ் கழகத்துக்கும் என்னுடைய நன்றிங்க. எல்லாத்துக்கும் வணக்கம்.